Hi friends, welcome back to our channel. So பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மதுரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ பாத்தீங்கன்னா மதுரை பக்கத்துல வந்துட்டோம். அடையமா சிட்டி என்ட்ரன்ஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். மதுரை சிட்டி உள்ள வந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். பட் பைக்லலாம் நிறையா சிட்டி உள்ளலாம் போயிட்டு வந்திருக்கேன். பட் காரில் வந்து இது வரைக்கும் நான் சிட்டிக்குள்ளே போனதில்லை. ஸோ எவ்வளோ தூரம் இருக்குது, என்ன டிராஃபிக் இருக்குது, மதுரை மக்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிராக்டர் போயிட்டுருக்கு, அப்படியே ஸ்பீடை குறைக்காமல் போயிடலாமா? ஸோ ஒரு வண்டி வருது, பட் போகலாம், அந்த கேப்பில் போகலாம். ஏன்னா அந்த ரைட் சைடு வந்த வண்டி வந்து நல்லா கேப் விட்டு தான் போனாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் வந்து லைட்டாக ஏறிச்சு. அதனால தான் நான் டவுட்டாகி குறைச்சிட்டேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்டில் போகிற வண்டி லைட்டாக ரைட்டில் கட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ முன்ன இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை அவங்க ஒரு இதை ஓவர்டேக் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் பேரிகார்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் டிராக்டர் வந்து அப்படியே ரைட்டில் ஏறினாங்க. ஸோ நான் கூட கொஞ்சம் ஏறி அப்படியே அந்த வண்டியில் தள்ளி விட்றக்கூடாது, அதனால் குறைச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து தைரியமாக ஏறலாம். ஏன்னா இந்த ரோட்டில் கண்டிப்பாக 3 வண்டி போகலாம். மதுரை உள்ளே நுழைந்து விட்டோம். இவரும் கொஞ்சம் வழி விட்டால் போயிடலாம், ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப வந்து, அதுவும் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப ஆப்போசிட்டில் வர்ற வண்டி வந்து நம்மளுக்கு வழி விடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நல்லா கெஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீம்பு பிடிச்ச மாதிரி அப்படியே வருவாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு லெஃப்டில் போவாங்க. அப்படின்னா சார் நம்மளுக்கு வழி விடுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை கெஸ் பண்ணி நம்ம போகிறது வந்து கொஞ்சம் சேஃபு. இவங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா லெஃப்டில் வராங்க, ஆப்போசிட்டில் வந்த காரு. அது நான் ஏறினதுனாலே வந்திருக்கலாம். இவர் பார்த்திங்கன்னா அப்படியே தான் வர்றாரு. ஸோ இந்த மாதிரி கெஸ்ஸிங் வந்து டிரைவிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஃபேமிலி மேட்ரு அந்த இதில் பேசிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ லாங் போகிறப்ப சிட்டி உள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப, அதாவது சிட்டி உள்ள கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு 60-70 இந்த மாதிரி சிட்டி லிமிட்டில் ஸ்டார்டிங்கில் போகிறப்ப வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கோள். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டவங்க நிஜமாகவே பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்ல வந்துச்சு. பட் என்னென்னா பரவாயில்ல, ஓகே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மதுரை. ஸோ இங்கேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு அந்த திண்டுக்கல் அந்த போகிற ரூட் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். அது இதிலேருந்து திரும்ப அந்த நம்ம தூத்துக்குடி ரோடு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது, அங்கே போகணும். இடையில கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனோம். சிங்கிள் வழியாக வந்துட்டு இருந்துச்சு. தேனி பார்த்தீங்கன்னா 4 வழி சாலை மாதிரி போட்டிருக்காங்க, ஆனால் இது 2 வழி சாலை தான் இருக்குது. இதில் நான் ஃப்ரெண்டில் போகிறது பார்த்திங்கன்னா டொயோட்டா எட்டியோஸ் மாதிரி இருக்குது. நிஜமாகவே சூப்பரான ஒரு காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரோட்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சிட்டி உள்ள ஒரு சில சிட்டியில் இந்த மாதிரி நிறைய மண் கிடந்துச்சு அப்படின்னா அதில் ஓவர் ஸ்பீட் போகாதீங்க. பைக்கில்னாலும் சரி, கார்லனாலும் சரி. இப்போ இந்த வண்டியை வந்து இந்த ஃப்ரெண்டில் போட்டிருக்க காரை நான் லெஃப்ட்டில் ஏறி ஓட்டாக் பண்ணால், சப்போஸ் முன்ன இந்த மாதிரி பைக் போகுது, நான் சடனாக பிரேக் அடிச்சுன்னா பார்த்திங்கன்னா நிற்காது, அப்படி இழுத்து விடும் கொஞ்சம். ஸோ ரோட்டில் மண் கிடக்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைடரை ஒட்டி எக்கச்சக்கமாக மண் இருக்குது. இதெல்லாம் கார்பரேஷன் மட்டுமே சரி பண்ண முடியும். பரவாயில்லைங்க. பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. சாரி, ஒரு 1 மணி இருக்கும். அவ்வளோ டிராஃபிக் இல்லை. எப்போவுமே மதுரை எப்படி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஒரு திருப்பு பைக்கில் போயிட்டு ரொம்ப அனுபவப்பட்டேன். ரொம்ப ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ அதனால தான் பொறுமையாக அந்த கார் பின்னாடி அப்படியே ஊழாக போய்கிட்டு இருக்கோம். கார் வழி விட்டால் போகலாம், இல்லை என்றால் பின்னாடியே போகலாம், ஒன்றும் தவறில்லை. சீக்கிரம் போய் எது நம்ம சாதிக்க போகிறதில்ல, ஏன்னா வெட்டியாக தான் இருக்கிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொறுமை வந்து ஒரு லிமிட்டாக தான் இருக்கும். பட் எனக்கு அந்த 3 வாக்கில் அவங்க பின்னாடி போயிட்டுருக்கேன். இப்போ இந்த அம்மா இல்லட்டா அப்படியே ரைட்டில் ஏறி ஓட்டாக் பண்ணிடலாமா? இல்லை, அவர் நல்லா போயிட்டார் ஃப்ரெண்டில். நம்மளுக்கு ஃப்ரெண்டில் இந்த 2 வீலர் இல்லட்டா கண்டிப்பாக அந்த இடத்துல நான் ஓட்டாக் பண்ணியிருப்பேன், முன்ன போயிருப்பேன்.
ஒன்று போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். பட் அந்த 2 வீலர் நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்க. இனி இந்த ஆட்டோக்கார் என்னங்க மதுரையில் யாருமே இல்லை, மக்கள் எல்லாம் எங்கே போனாங்க? சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயா போகிறீங்க, இவ்வளோ பேர் போகிறீங்க, மொத்தமாக போகிறீங்க, எங்கடா போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்கே வந்து எங்கேயா போயிட்டீங்க மக்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது எனக்கு. எங்கேயா போயிட்டீங்க, யாரையுமே காணும். ரைட்டில் பாருங்களேன், பெரிய மலை இருக்குது. ஸோ நான் தூத்துக்குடியிலேருந்து வர்றப்போ ஒரு யானை வந்து இப்போ ஏதோ ஒன்று படுத்து கிடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு மலை, அந்த மலை தான்